ஸோ வணக்கம் மக்களை, மீண்டும் இந்த ஒரு வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடியோ கிளிக் பண்ண எல்லா மகானுபாவுக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. முடிஞ்ச இந்த ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒரு வீடியோவில் ப்ரோ எதை பற்றி ப்ரோ சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட் வர OB13 அப்டேட்டை பற்றி தான் வந்துட்டு அப்கமிங் ஈவெண்ட்டை பற்றி எல்லாத்தையுமே வந்துட்டு செம்மையாக வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ப்ரோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு எமௌண்ட் வந்து நீங்கள் தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நியூவான ஒரு 10 அமௌண்ட்டு 5 அமௌண்ட்டு சம்திங் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப் ஈவெண்ட் வந்து ஒன்று கொண்டு வர போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. முதல் அப்டேட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே காட்டிட்டு இருக்கேன் வெப் ஈவெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு வெப் ஈவெண்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப் ஈவெண்ட்டில் செம்மையாக ஒரு பண்டல் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட ஜாக் ஸ்பேரோ இப்போ நியூவாக விட்ட ஒரு ஓல்டு ஜாக் ஸ்பேரோ, ஐ மீன் 5th எலைட்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்க ஜாக் ஸ்பேரோ பண்டல் வேறு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஜாக் ஸ்பேரோ பண்டல் விட்டுருந்தான் எலைட் பாஸில். ஸோ அந்த டைப்பில் வந்துட்டு இது கொடுத்துருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பேக் சைடில், ஃப்ரண்ட்டில் கிடையாது, பேக் சைடில் அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எமௌண்ட் கொடுத்துருக்கான். அப்படி டபுள் புல்லட் அந்த ஒரு கிரேட் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்பின் பண்ணி அந்த ஒரு பண்டலை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வெப் ஈவெண்ட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு OB30 அப்டேட்டில் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் ஆன உடனே கண்டிப்பாக இது வந்துட்டு ஐ மீன் ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. ஓகேவா, ஆன உடனே மொத்தமே கொடுக்க முடியாது அவன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் வந்துட்டு 10 MB 15 MB அந்த மாதிரி கொடுத்து நமக்கு வந்துட்டு மாற்றத்துக்கு ரொம்பவே வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நமக்கு வந்துட்டு கொடுக்க போகிறேன் அந்த ஒரு இது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவோ கொண்டு வந்துட்டு UMP வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு UMP வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கில் இது தான். ஸோ பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் வந்து கொடுத்துருக்கான், ரேட் ஆஃப் ஃபயர் எங்களுக்கு கொடுத்துருக்கான். ரீலோட் ஸ்பீடு கம்மி தான், அது நமக்கு தேவையே இல்லை. UMPலாம் ரீலோட் ஸ்பீடு நமக்கு வந்து தேவையே இல்லை. அதே M10 கம்மிப்படுத்திருந்தால் கூட ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும். இது வந்துட்டு UMP ரீலோட் ஸ்பீடு வச்சாலும் வைக்கலனாலும் நமக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து கிடையாதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அதனால் டேமேஜ் டபுள் கொடுத்துருக்கான். ஷார்ட்டில் மட்டும் வெறித்தனமாக மண்டிக்கு வச்சிடலாம். ஸோ ஷார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் கொடுத்துருக்கான், அதுவே போதும். மாமலை வந்துட்டு எஃபெக்ட் மாதிரி சுடும். ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் கொடுத்துருக்கான்றதுனால செம்மையாக வந்துட்டு சுடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு UMPயோட எபிலிட்டிஸ். ஓகேவா, பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்க. ஓகேவா, முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு வெறித்தனமான வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிடீம் கோடை பற்றி தான் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ண இன்னொரு அப்டேட்டுக்குள்ளே வந்துட்டு போயிடலாம். அந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசலாம். ஓகேவா, ஓகே, வெனாம் வந்துட்டு ஈவெண்ட் வந்துட்டு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெனாம் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ லாகின் நான் 10/16 கொடுத்துருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த், ஓகேவா, நெக்ஸ்ட் மந்த் OB அப்டேட்டுக்கு அப்புறம் OB30 அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வெனாம் டைப்பில் வந்துட்டு கேம் டோட்டலாக வந்துட்டு மாற்ற போகலாம் மக்களே. ஓகேவா, கேம்னா கேம் செம்மையாக வந்துட்டு மாற்றிடுவான். ஐ மீன் லாபியாக இருக்கலாம், இல்லை இதுக்கு தகுந்த எமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை சம்திங் ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம், பண்டில்ஸ் இருக்கலாம். இது மாதிரி வந்துட்டு அந்த வெனாம் டைப்பில் வந்துட்டு அந்த ஒரு வெனாமை பேஸ் பண்ணி கேம் டோட்டலாக வந்துட்டு அதிகமாக ஐட்டம்ஸ் வந்துட்டு கூட்டுக்கு போகிறான். ஸோ செம்மையாக இருக்கும். இன்னும் வந்துட்டு இது மேலே வெனாமை பற்றி நான் வந்துட்டு அதிகமாக வீடியோஸ் வந்துட்டு பண்ண போகிறேன் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக 100% ஷூராக வரும். ஓகேவா, மறக்காமல் லைக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ ஒதுக்காத வீடியோலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க. ஃப்ரீ ஃபயர் பிள்ளைங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிகமாகவே பேர் இருக்கீங்க. சொல்லுவேன் தமிழ்நாட்டில் பற்றி நான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு பேசுவேன். ஏன்னா நான் ஆந்திராவில் இருந்தாலும் தமிழ்நாடு தான் எனக்கு வந்துட்டு பெருசாக நான் வந்துட்டு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு பசங்க தான் ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ அந்த தமிழ்நாடு பசங்களை தான் நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுடைய விருப்பம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ ஈவெண்ட்டை பற்றி எமௌண்ட்டை பற்றி வந்து உங்களுக்கு தமிழில் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நிலையில் காட்டின அந்த ஒரு எமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எத்தனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 11 எமௌண்ட் வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் OB அப்டேட் வந்துட்டு OB30 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு எமௌண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறான். ஸோ லெஜெண்டரி டைப்பில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். ஸோ 11 எமௌண்ட் வந்துட்டு லெஜெண்டரி டைப்பில் இருக்கும். முதல்ல இருக்கிறது, செகண்டில் இருக்கிறது, தேர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு UMP கொடுப்பான். ஸோ அப்புறம் இருக்கிற 6th அப்புறம் 8 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது. ஸோ 8 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாக் அமௌண்ட்டு. இதை பற்றி நான் வந்துட்டு முன்னாடியே வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தேன், ஃப்ளாக் அமௌண்ட் வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காட்டிட்டு இருக்கேன் நான். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது மியூசிக்கில் செம்மையாக இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் அது வந்துட்டு வீடியோவாக காட்டாமல் ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டிருக்கேன். ஸோ கூடி சீக்கிரமாக அது வந்து லீக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ மூலியமாக காட்டுறேன். அதுக்குனாலும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி இந்த மாதிரி நம்ம நியூவான அப்டேட்டை பற்றி போடுறான்டான்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா, தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிவ்வே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம பெரிய கிவ்வே கொடுக்கறதுக்கு. ஓகேவா, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.
நமக்கு வந்து லாஸ்ட்டாக இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஜெண்டரி பண்டில்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா OB13 அப்டேட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு செம்மையான பண்டல்ஸ் வந்துட்டு தண்டியாக வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த எல்லா பண்டலுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே 1 by 1 காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லிஸ்ட்டு. ஸோ நான் வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு காட்டிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்புறம் ஒரே நாள் விட்டுறான் அப்புறம்னு சொல்லி கேட்கலாம். அது எப்படி உங்களுக்கே நியாயமாக இருக்குது இல்லையா? ஒரு நாள் வந்துட்டு விடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு ஈவெண்ட்டில் ஒரு பண்டல், ஐ மீன் கேர்ளு பாய் ஒரு பண்டில் அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப அதிகமாக சான்சஸ் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒரு பண்டில். ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் அதிகமாக வந்துட்டு பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க. அதிகமாக இல்லை, அசல் பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாமே வந்துட்டு நியூவான ஒரு ஈவெண்ட்டில் நியூவான ஒரு பண்டில்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ செம்மையாக இருக்குது. அடியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு 2 பண்டில் வந்து பண்ணி எலைட் பாஸ். அது நெக்ஸ்ட் OB13 அப்டேட் ட்ரெஸ் அதுலேயும் வந்துட்டு சேர்த்து நான் வந்துட்டு காட்டிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஃபுட்பால் ட்ரெஸ் ஜெர்சியும் வந்துட்டு நமக்கு நியூ மாடல் ஜெர்சி வந்துட்டு இதில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருக்குது. நான் இதில் காட்டிட்டு இருக்கிறது ஜஸ்ட் கொஞ்சம் ஐட்டம்ஸ், ஐ மீன் கொஞ்சம் பண்டில்ஸ் தான் வந்துட்டு காட்டிட்டு இருக்கேன். இன்னும் பண்டில்ஸ் ஐட்டம்ஸ் அப்படி வந்துட்டு இன்னும் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு 1 by 1 வந்துட்டு வீடியோவில் நான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு காட்டுறேன். ஸோ ஓகேவா? அதெல்லாம் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் என்ன தப்பாக பேசினா வந்துட்டு கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அந்த ஒரு வீடியோக்கு வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பை பை, see you soon, bye bye.